வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கறதும் இந்த கத்தரி யோகத்தை தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம பார்த்தது சுபகிரகம் இரண்டு பக்கமும் பாவகிரகங்களால் சூழ்ந்தால் அந்த கிரகத்தோட காரகம் நசுக்கப்படும்னு பார்த்தோம். இன்னைக்கு ஒரு லக்னத்துல இருந்து சுபபாவங்களோ எந்த பாவமாக இருந்தாலும், சுபபாவம்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவம், இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் சுபபாவங்களாக நம்ம வச்சிருக்கோம். அந்த சுப பாவங்களுக்கு இரண்டு புறமும் அசுப கிரகங்களால் சூழப்பட்டிருந்தால், உதாரணத்துக்கு 7ஆம் பாவம்னு வச்சுக்கோங்க. 7ஆம் பாவம் கலத்திர பாவம், திருமணம். அப்போ ஒரு புறம் சனி பகவான், இன்னொரு புறம் கேது பகவான். அப்போ இந்த இரண்டுமே 7ஆம் பாவத்துக்கு இருபுறமும் அசுப கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த 7ஆம் பாவம் தொடர்பான விஷயங்கள் பாதிப்படையும். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது திருமணம் மட்டும் இல்லை, சமுதாய தொடர்பு, வாடிக்கையாளர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள், இதெல்லாமே சொல்லக்கூடிய பாவம். அப்போ கஸ்டமருங்கிறதும் 7ஆம் பாவம் தான். அப்போ இந்த 7ஆம் பாவம் இரண்டு புறமும் அசுப கிரகங்களால் இருந்தால், சூழப்பட்டால், அந்த 7ஆம் பாவ காரகத்துவங்களால் ஜாதகர் பாதிப்படைவார். இதையே நம்ம கருத்தில் கொள்ளணும். கிரகங்களுக்கு மட்டும் பாவகத்திரி இல்லை, பாவத்திற்கும் பாவகத்திரி யோகம் வேலை செய்யும். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.